அடிமைத்தனம். அது எகிப்தினுடைய சிஸ்டம் என்ன, ஒர்க் சிஸ்டம் எல்லாம் நான் போதிச்சிருக்கேன். எகிப்தின் ஆவி என்ன எல்லாம் யூடியூப்பில் இருக்க, போய் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு டஃப் மைண்டடு அந்த அபிஷேகத்துக்கு அப்படியே தன்னை அடங்கி சேவிக்கிறான். இவனை உயர்த்துகிறான், இவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறான், இவனை ஒரு விஷயமாக இவனை ஒரு பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறான். அபிஷேகம் பட்ட மனுஷன், தேவனை அறியாத மனுஷன். நம்ம சவுல் ராஜா அபிஷேகத்தினால வந்த தாவீதை வாழவே விடல. இதெல்லாம் தேவனுடைய வீட்டார். என்ன செய்யறதுனே தெரிலல்ல சில சமயத்தில். ஆனால் அது பொருளாதாரம் அங்கே ஏறிச்சு. அங்கே ஏறினதுக்கான ரகசியம் சொல்கிறேன். அதனால தான் சொன்னேன், ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு, பொருளாதார வாழ்க்கை வேறு. ஆனால் பொருளாதார வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் இல்லாமல் பொருளாதாரம் ஏறாது. எவனாக இருந்தாலும் சரி, இதுதான் சத்தியம். தேவனை அறியணும். நீ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, திருவிருந்து கொடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, இன்னும் அவன் போராட்டம் தீரல. ஏன்? திட்டாதவெல்லாம் கெட்ட வரல திட்டிட்டு போயிடுவான். இந்த மாதிரிலாம் பண்ணி ஆத்மாவை கூட்டின்னு வந்தான். அது ஆத்மாவாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது ஆத்மாவே மாறல, அது வேறு மாதிரி இருக்காது. இங்கே பார்வோனுக்கு பரிசுத்தாவி கனப்படுத்துகிறார். மகிமை கர்த்தருக்கு. பரிசுத்தாவை கனப்படுத்துகிற எல்லா ராஜனுடைய கொம்புகளும் உயர்த்தப்படுகிறது. நேபுகாத்நேசர் தாழ்த்தப்பட்டதுன்னு உண்மை, அப்புறம் உயர்த்தப்பட்டார். தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செய்தார். தள்ளப்பட்டதாக காணப்பட்டது தான் நமக்கு தெரியும். அப்புறம் உயர்த்தப்பட்டார். இழந்ததெல்லாம் 2 மடங்கு கர்த்தர் கொடுக்குறார். தேவனை அறியாத ஜனம். அபிஷேகத்தை உயர்த்துகிறதுக்கு தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தினுடைய ரகசியம். உங்களுடைய வறுமைக்கு போவதுக்கான காரணமே தான். அதுக்கு தான் ஊழியக்காரை பழிக்காதீங்க, ஊழியக்காரை இது பேசாதீங்க, அது பேசாதீங்கன்றது. அது மோசே குறித்து பேசுகிறதுனால தான் மீரியாம் குஷ்ரோகம் வந்ததுலேருந்து எல்லோரும் அது பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விமர்சனமே வேறு மாதிரி வந்து திசை திருப்பப்பட்டு, அப்புறம் பொருளாதாரத்தை மேற்கோள் காட்டி அவங்க இப்படி வாழ்கிறாங்க, இவங்க இப்படி வாழ்கிறாங்க, நீங்கள்லாம் கொடுக்குறதுனால தான் அப்படி போகிறாங்கன்றது எப்படியெல்லாம் திசை திருப்பது பாருங்கள் பிசாசு ஜனங்கள் மூலியமாகவே. அது கேட்குறதுக்கும் கரெக்டாகவே இருக்கும். வசனத்துக்கு எதிராக பேசுகிற பேச்சு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப இனிமையாக கேட்பாங்க. அதுக்கு கமெண்ட்டில் ஒருத்தன் போடுவான், ஐயோ நேற்று தான் 500 ரூபா நான் தசமாக அனுப்பலான்னு நினச்சேன், நல்ல வேலை உங்கள் செய்தியை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு. இது 500 ரூபா 1000 ரூபான்றது இல்லை. சொல்ல எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டுபடுத்து பாருங்கள். இப்படி இருந்தால் எப்படி தேவ ஊழியம் செய்யறதுலாம் நான் சொல்ல மாட்டேன். அழைச்சர் உண்மையில் அவர் நடத்தின்னு போவார். பாதிக்கப்பட்ட ஜனங்க